ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் பைனரி ட்ரீ. இந்த த்ரெட்டட் பைனரி ட்ரீன்றது பார்த்தீங்கன்னா இஸ் எ வேரியேஷன் ஆஃப் பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீயோட ஒரு வேரியேஷன் தான் பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் பைனரி ட்ரீ. இந்த ஏன் த்ரெட்டட் பைனரி ட்ரீ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பைனரி ட்ரீ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. அதை தவிர்த்துட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து த்ரெட்டட் பைனரி ட்ரீன்றது க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பைனரி ட்ரீ இல்லையா. இப்போ ஏ நோடு இருக்குது. ஏ நோடில் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, பி இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் லெஃப்ட்டு ரைட் இருக்கும் இல்லையா. இப்போ ஏவோட லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பி நோடு இருக்குது, ரைட்டில் வந்து சி நோடு இருக்குது. இப்போ லாஸ்ட் நோடு 2 நோடு நல்லு, நெக்ஸ்ட்டு சைல்டு நோடு வந்து பார்த்திங்கன்னா டி நோடு நல்லு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீ இல்லையா, லிங்க் லிஸ்ட் மாதிரி. இப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 4 இருக்குது. நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 இங்கே 1 2 3 4 5 6 8 இருக்குது நம்பர் ஆஃப் லிங்க்ஸு. ஆனால் நம்ம எத்தனை லிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி 8 லிங்க்ஸ்னால் 1 2 3 4 5 6 7 8. நம்ம எத்தனை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எது, இந்த லிங்க்கு இந்த லிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஓகேவா, யூஸ்டு லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது, அன்யூஸ்டு லிங்க்ஸ் வந்து 5 இருக்குது. இப்போ இதனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லையா. இந்த ஸ்பேஸை வேஸ்ட் ஆகாமல் இது பண்ணுறதுக்கு தான் நம்ம த்ரெட்டட் ட்ரீ வந்து க்ரியேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், டு ரிமூவ் த வேஸ்ட் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் மெமரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் லிங்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் த்ரெட்டு சொல்வோம். அந்த ட்ரீயை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டட் பைனரி ட்ரீ அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த த்ரெட்டட் பைனரி ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் நல் பாயிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எதை மூலிமா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம்னா இன்ஆர்டர் ப்ரெசிடர் மூலிமா பண்ணுவோம். அண்ட் தென் நல் ரைட் பாயிண்டர்ஸ் வந்து எப்போ ரீப்ளேஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்டர் சக்ஸஸஸ் மூலிமா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட்டட் பைனரி ட்ரீ. சிங்கிள் த்ரெட்டட் பைனரி ட்ரீயில் போத்து லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படின்னு பார்க்கலாம். இது ஒன்லி ஒன் ஆஃப் த நல் பாயிண்டர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் லெஃப்ட் ஆர் ஆட் ரீப்ளேஸ்ட் பை த த்ரெட் மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் நான் என்ன சொன்னேன், ப்ரெசிடர் மூலிமா லெஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லினேன். இன்னோட ப்ரெசிடர் தான் லெஃப்ட் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரீ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரீ தான் இது. இப்போ இன்ஆர்டர் அப்படின்ற போது ப்ரெசிடர் முன்னாடி, இப்போ டிக்கு முன்னாடி பார்த்தோம்னா டிக்கு முன்னாடி ஃபஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்க்கலாம். ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் என்ன இருக்குது, பி இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது, சி இருக்குது. பிக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, முன்னாடியே டி இருக்குது. ஓகேவா, சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடர் என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லிங்க் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏ கொடுத்துட்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன கொடுத்துறோன்னா நம்ம வந்து ஏக்கு வந்து கொடுத்துட்றோம். இப்போ புரியுதுங்களா, முன்னாடி இப்போ பாருங்கள், டிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஆனால் அந்த டியோட அந்த மெமரியை நம்ம எது கொடுத்துட்றோம், ஏக்கு கொடுத்துட்றோம். பிக்கு முன்னாடி எனக்கு டி இருக்குது, அதனால் பிக்கு முன்னாடி டிக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஏக்கு முன்னாடி பி இருக்குது, ஏக்கு முன்னாடி பி, சிக்கு முன்னாடி ஏ இருக்குது, சிக்கு முன்னாடி ஏ. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா லிங்க்கை நம்ம என்ன கொடுக்கணும், அந்த ப்ரெசிடர் மூலிமா நம்ம வந்து லிங்க் கொடுத்துருவோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டியோட ஸ்பேஸ் ஏக்கு போயிடும், அதே மாதிரி சியோட ஸ்பேஸ் நமக்கு என்ன போயிடும், ஏக்கு போயிடும். இதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. இதே ரைட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா சக்ஸஸர். இப்போ ரைட் த்ரெட்டட் ட்ரீ பார்த்தோம்னா சக்ஸஸர். இப்போ ஏக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்துருச்சு, ஓகேவா, இது வந்து அதே போட்டுக்கலாம். ஏக்கு டிக்கு அப்புறம் என்ன இருக்குது நமக்கு, பி. அதனால் அந்த லிங்க் நம்ம என்ன கொடுக்குறோம், பிக்கு கொடுத்துட்றோம். பிக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, ஏ. அப்போ ஏ கொடுத்துரும். ஏக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, சி. அப்போ இந்த சியோடது ஏக்கு கொடுத்துட்றோம். ஓகேவா, இப்போ சிக்கு அப்புறம் எதுவுமே இல்லை நம்ம என்ன பண்ணோம், ரூட் ட்ரீ கொடுத்துட்டோம், ஏ கொடுத்துட்றோம். அப்போது நமக்கு இதெல்லாம் வருது, டியில் இருக்குது பிக்கு வருது, பியில் இருக்குது ஏக்கு வருது, சியில் இருக்கிறது நமக்கு ஏக்கு வருது. இதான் பார்த்தீங்கன்னா ரைட் த்ரெட்டட் சப் ட்ரீ. இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதோட லிங்க்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கிறதுல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சிங்கிள் த்ரெட்டட் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் த்ரெட்டட் பைனரி ட்ரீ. இப்போ டபுள் த்ரெட்டட் பைனரி ட்ரீனா போத் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரெண்டுமே ரீப்ளேஸ் பண்ணணும். லெஃப்ட் பாயிண்டர் வந்து ரைட் ஃபஸ்ட்டு நோடு, ரைட் பாயிண்டர் வந்து லாஸ்ட் நோடு வில் கண்டெயின் நல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா. இப்போ இந்த சேம் ட்ரீயை நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ 2 இருக்குது இல்லையா. இப்போ இதோடைய பிக்கு வந்து இந்த லிங்க் இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து யூஸ் ஆகிருக்கு, இது ஃப்ரீயாக இருக்குது இல்லையா. ஃப்ரீயாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு நோடுக்கு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஏ வந்து சிக்கு இருக்குது. இப்போ இந்த நோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது, இந்த நோடு நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஏக்கு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு டியோட நோடு
இது ரைட் நோடு. இந்த ரைட் நோடு எல்லாமே லாஸ்ட் நோடுக்கு தான் கொடுக்கணும். அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க நோடு ரைட் பாயிண்டர் எல்லாமே லாஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், லாஸ்ட்டு. இப்போ இதோடைய லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதாவது லெஃப்ட்டு இந்த சைடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருந்தால் இதே இங்கே வந்து எம்டி இல்லாமல் தான் நம்ம ஏக்கு வந்து கொடுப்போம். இங்கே இருக்கிறதா இருந்தால் நம்ம எங்கே கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நோடு. ரைட் சைடு லெஃப்ட் சைடாக இருந்தால் ஃபஸ்ட்டு நோடு. இதான் பார்த்தீங்கன்னா இதோடைய கண்டிஷன் டபுள் த்ரெட்டட் பைனரி ட்ரீக்கு. இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து இன்னார்டர் ட்ராவர்சல்ஸை நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் ரிகர்சிவ் அல்காரிதம்ஸில் இது வந்து ஸ்டாக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தா ட்ரீ ட்ராவர்சல்ஸில் நம்ம வந்து இந்த த்ரெட்டட் பைனரி ட்ரீயை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மெமரி வந்து அப்படியே இருக்கும். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல் நோடு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் டி இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுவுமே இல்லை, இங்கே நல்லா இருக்கும். இங்கே சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் நோடு போகுது. இதுவும் பார்த்திங்கன்னா நல் தான். நல் போகும்போது இங்கே ஃபஸ்ட் நோட் போகுது. இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.